This video sponsored by BuyMote eShopping. BuyMote eShopping ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்கை டச் பண்ணதுமே ப்ளே ஸ்டோருக்கு தான் டைரெக்டாக போகும். ஆப் டவுன்லோட் ஆகிட்ட பிறகு உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி வந்த உடனே உங்களோட கரெக்ட் லொக்கேஷன் கொடுங்க. ஆப் ஓப்பன் பண்ணதுமே அந்த ஆப்பில் என்னெல்லாம் இருக்குன்றதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை தான் அந்த ஆப்பில் இருக்குது. ஒரு முறை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கேன்வா ஆப்பில் யூடியூப் தம்ப்நெயில் எப்படி ரெடி பண்ணுறான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேன்வா ஆப் உங்ககிட்ட இல்லையா, ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிட்ட பிறகு ஆப் ஓப்பன் பண்ணுறதுக்காக 2 ஆப்ஷன் ஷோ ஆகும். கூகுள் வித் கண்டினியூ, மெயில் ஐடி. உங்களுக்கு எது ஓகேவோ அதை கொடுத்துக்கோங்க. கூகுள் வித் கண்டினியூ கொடுத்ததும் உங்கள் மொபைலில் இருக்கிற மெயில் ஐடியெல்லாம் ஷோ ஆகும். உங்களுக்கு தேவையான மெயில் ஐடியை கொடுத்து இந்த ஆப் உள்ளே போகிறதுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணதும் ஆப் இது போல் தான் இருக்கும். கேன்வா ஆப்பில் ரொம்ப சூப்பராகவே எடிட் பண்ணலாம். முதல்ல தான் அதை கற்றுக்கிறதுக்கு நம்மளால் கற்றுக்க முடியுமோ முடியாதோன்ற ஒரு பயம் இருக்கும். கற்றுக்கிட்டா அவ்வளோ ஈஸி. இதில் தம்ப்நெயில் மட்டும் இல்லை, வீடியோஸ், சர்டிஃபிகேட் எல்லாமே இதில் ரெடி பண்ணலாம். இதில் எனக்கு தெரிஞ்சது யூடியூப் தம்ப்நெயில் எப்படி ரெடி பண்ணலான்றத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இந்த மோர்ன்ற ஆப்ஷனை டச் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய ஆப்ஷன்லாம் அங்கே ஷோ ஆகும். கேன்வா ஆப் யூஸ் பண்ணும்பொழுது டேட்டா ஆனில் தான் இருக்கணும், இல்லைனா இந்த ஆப்பை யூஸ் பண்ண முடியாது. யூடியூப் தம்ப்நெயில்னு இருக்கிற இந்த ஆப்ஷனை டச் பண்ணதும் ஃபர்ஸ்ட் பேஜ் நமக்கு இது போல் தான் ஷோ ஆகும். நிறைய தம்ப்நெயில் இமேஜஸ் இங்கே ஷோ ஆனாலும் நம்மளால் ஃப்ரீயாக இருக்கிற இமேஜஸ் மட்டும்தான் எடிட் பண்ண முடியும். ஃப்ரீயாக இருக்கிற இமேஜ் எப்படி இருக்கும், அமௌண்ட்டு கட்டுற இமேஜ் எப்படி இருக்கும், அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா இங்கே இருக்கிற இந்த ஆப்ஷன் தான் அமௌண்ட்டு கட்டி நம்ம எடிட் பண்ணுறது போல் இருக்கும். இதை எல்லாமே ஃப்ரீயாக இருக்கிறதெல்லாம் இது போல் தான் இருக்கும். அதில் ஃப்ரீயாக இருக்கிறது எந்த இமேஜ் நம்மளுக்கு பிடிச்ச இமேஜ் எதுவோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். கேன்வா ஆப்பில் தம்ப்நெயில் நிறைய ஃப்ரீயாகவே இருக்கும். அதை நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்பொழுது தான் கிடைக்கும். ஃப்ரீயாக இருக்கிற ஒரு இமேஜை செலக்ட் பண்ணதும் இது போல் தான் இருக்கும். தம்ப்நெயிலில் இருக்கிற இந்த எழுத்துக்களை எரேஸ் பண்ணிவிட்டு நம்ம வீடியோக்கான டைட்டிலை எப்படி ஆட் பண்ணலான்னா, இந்த எழுத்துக்கள் மேலே டச் பண்ணதும் இது போல் ஷோ ஆகும். இதில் கீழே எடிட்டுன்ற ஆப்ஷனை டச் பண்ணும்பொழுது நம்ம மொபைலில் இருக்கிற டைப்பிங் போர்டு ஓப்பன் ஆகும். அதில் இந்த எரேஸ் பட்டனை டச் பண்ணதும் எழுத்துக்கள் எல்லாமே எரேஸ் ஆகிட்ட பிறகு நம்ம வீடியோக்கான டைட்டிலை நம்ம டைப் பண்ணிக்கணும். தமிழ் ஆர் இங்கிலீஷ் எது வேணும்னாலும் நம்ம டைப் பண்ணிக்கலாம். டைட்டில் கொடுத்து முடித்த பிறகு அந்த எழுத்துக்கள் மேலே கை வச்சோம்னா இது போல் சைடில் தெரிகிற இந்த குட்டி வட்டத்து மேலே கை வச்சு இழுக்கும்பொழுது அந்த எழுத்துக்கள் பெருசாகும். டைட்டில் ரெடியானதும் எழுத்துக்கள் மேலே கை வைக்கும்பொழுது கீழே நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் ஒவ்வொரு ஆப்ஷன்லேயும் என்ன இருக்குன்னா, எழுத்துக்களோட வடிவம், எழுத்துக்களோட அளவு, எழுத்துக்களுக்கு கலர் எப்படி கொடுக்கலாம், இதை எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். எழுத்துக்களுக்கு கலர் எப்படி கொடுக்கலான்றதுக்கு தான் நான் இப்போது சொல்ல போகிறேன். கலர்னு இருக்கிற இந்த ஆப்ஷனை டச் பண்ணதும் நமக்கு எல்லா கலர்ஸும் இங்கே ஷோ ஆகும். ஒவ்வொரு கலராக நீங்கள் சேஞ்ச் பண்ணும்பொழுது ஸ்க்ரீனில் உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிறத பார்த்துக்கலாம். யார் அவன் டைட்டில் கொடுத்துருக்கோம். ஒருத்தர் மோட்டர் பைக்கில் போகிற மாதிரி எனக்கு ஒரு ஸ்டிக்கர் தேவைப்படுது. அதுக்காக எலிமெண்ட்னு இருக்கிற இந்த ஆப்ஷனை டச் பண்ணதும் நெக்ஸ்ட் பேஜ் இது போல் தான் ஷோ ஆகும். சர்ச்சில் மோட்டர் சைக்கிள் அல்லது மோட்டர் பைக்னு நம்ம டைப் பண்ணோன்னா நிறைய ஸ்டிக்கர்ஸ் நமக்கு இங்கே ஷோ ஆகும். இதில் அமௌண்ட்டு கட்டுறது போல் தான் நிறைய இருக்கும். ஃப்ரீ ஸ்டிக்கரும் கிடைக்கும். ஃப்ரீயாகவே அதே போலவே ஒரு ஸ்டிக்கர் கிடச்சிருக்கு. இந்த ஸ்டிக்கர் மேலே டச் பண்ணதும் தம்ப்நெயிலில் இது போல் ஃபிட் ஆகிடுச்சு. பைக்கில் போகிறது போல் ஒரு ஸ்டிக்கர் ஃப்ரீயாகவே கிடைச்சாச்சு. தம்ப்நெயிலில் செட் பண்ணும்பொழுது பேக்ரவுண்டில் அந்த கருப்பு உருவம் தெரிஞ்சிட்டே இருக்குது. பைக்குக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படி எனக்கு இந்த பேக்ரவுண்டு
சேஞ்ச் பண்ணணும்னா பைக்குக்கு பின்னாடி ஒரு லேபிள் போல் ஆட் பண்ணலாம். பைக் ஸ்டிக்கருக்கு பேக்ரவுண்டில் ஒயிட் லேபிள் ஆட் பண்ணலாம். இந்த பைக் ஸ்டிக்கரை டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி காப்பி பண்ணிக்கலாம். ஸ்டிக்கரை எப்படி காப்பி பண்ணுறதுன்னா, இந்த பைக் ஸ்டிக்கரை டச் பண்ணும்பொழுது இது போல் ஷோ ஆகும். இங்கே சைடில் தெரிகிற இந்த 3 புள்ளியை டச் பண்ணதும் கீழே நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் காப்பின்ற ஆப்ஷனை காப்பி பண்ணிட்டோன்னா நம்ம ஸ்டிக்கர் காப்பி ஆகிடும். அடுத்து எலிமெண்ட் ஆப்ஷனை டச் பண்ணிவிட்டு ஒயிட் லேபிள்னு சர்ச் பண்ணும்பொழுது நிறைய ஒயிட் லேபிள்ஸ் இங்கே ஷோ ஆகுது. இதில் இந்த ஒயிட் லேபிளை செலக்ட் பண்ணதும் தம்ப்நெயிலில் ஃபிட் ஆகிடும். இது நம்மளோட விரல்களாலேயே சைஸ் எல்லாம் நம்ம ஏற்றிக்கலாம், குறைக்கலாம். யார் அவன்னு இருக்கிற இந்த டைட்டில் வந்து இந்த லேபிளில் இடிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த பைக் ஸ்டிக்கரை நம்ம காப்பி பண்ணதை எப்படி ஆட் பண்ணலான்னா, இப்போ இங்கே இருக்கிற இந்த லேபிளையே டச் பண்ணும் பொழுது இது போல் ஆப்ஷன் வரும். இதில் 3 புள்ளி இருக்கிற இந்த ஆப்ஷனை டச் பண்ணும் பொழுது இங்கே நிறைய ஆப்ஷன் கீழே ஷோ ஆகுது. இதில் பேஸ்ட்னு இருக்கிற இந்த ஆப்ஷனை டச் பண்ணதும் பைக்கோட அந்த ஸ்டிக்கர் இங்கே பேஸ்ட் ஆகிடும். இது போல் தான் நம்ம டெலீட் பண்ணுற ஸ்டிக்கரை இங்கே பேஸ்ட் பண்ணிக்க முடியும். ஒயிட் லேபிள் பைக் ஸ்டிக்கர் ஆட் பண்ணியும் பேக்ரவுண்டு ஒரு மாதிரி இருக்குது. அதுக்காக தம்ப்நெயில் பாக்ஸையே டச் பண்ணும்போது கீழே நிறைய ஆப்ஷன் இங்கே ஷோ ஆகும். கலருன்ற ஆப்ஷனை டச் பண்ண உடனே நமக்கு பேக்ரவுண்டு ஃபுல்லாகவே மறைஞ்சு போச்சு. நமக்கு தேவையான கலரை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிடிச்ச கலரை செலக்ட் பண்ணிட்ட பிறகு அவுட்லைன் எதுவுமே இல்லாமல் ஒரு மாதிரி இருக்குது. அதுக்காக எலிமெண்ட்ன்ற ஆப்ஷனை டச் பண்ணிவிட்டு ஒயிட் லேபிள்னு கொடுத்து பார்க்குறேன். இதில் நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகுது. இதில் இங்கே இருக்கிற சி ஆல்ன்ற ஆப்ஷனை டச் பண்ணதும் இது போல் நிறைய ஃப்ரீயாகவே ஸ்டிக்கர்ஸ்லாம் கிடைக்குது. இதில் இந்த ஸ்டிக்கர் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த ஸ்டிக்கரை டச் பண்ணதுமே நம்மளுக்கு தம்ப்நெயிலில் இந்த டிசைன் நமக்கு ஆட் ஆகிடுச்சு. இதே டிசைன் இன்னும் 3 கார்னர்லேயும் வர்றதுக்கு இந்த டிசைனை டச் பண்ணதுமே இது போல் ஆப்ஷன் கீழே ஷோ ஆகும். காப்பின்ற ஆப்ஷனை டச் பண்ணோம்னா பேஸ்ட்டுன்னு டச் பண்ணும் பொழுது அந்த டிசைன் மறுபடியும் நமக்கு ஒரு டிசைனாக கிடைச்சிரும். அந்த டிசைனை அப்படியே தள்ளிட்டு வந்து இது போல் வைக்கும் பொழுது இது போல் ஆப்ஷன் இருக்கும். இந்த திருப்புறது போல் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை டச் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த பக்கம் வேணுமோ அது போல் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதே போல் தான் இன்னும் 2 கார்னர்லேயும் டிசைனை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்ட பிறகு இது போல் தான் இருக்கும். 4 பக்கம் கார்னர்லேயும் ஒரே டிசைனை சேஞ்ச் பண்ணது போல் பைக்கில் போகிறவரையும் இந்த பக்கம் இருக்கிறவரை இந்த பக்கமாக மாற்றுறதுக்கு ஸ்டிக்கரை டச் பண்ணதும் கீழே நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். அதில் அப்படியே கொஞ்சம் தள்ளிட்டே வரும்பொழுது ஃப்ளிப்ன்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த 2 ஆப்ஷனில் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை டச் பண்ணும் பொழுது இது போல் இப்படி சேஞ்ச் பண்ண முடியும். இல்லை இந்த பக்கமும் சேஞ்ச் பண்ண முடியும். இந்த ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணும் பொழுது தலைகீழே மாறும், நேராக மாறும். இது போல் ஸ்டிக்கரை நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். எனக்கு பிடிச்ச மாதிரி தம்ப்நெயில் நான் ரெடி பண்ணிட்டேன். பேக்ரவுண்டு ஒயிட்டாகவே இருக்குது. அதுக்காக வேறு கலரெல்லாம் சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். இந்த அவுட்லைனுக்கு ஏற்றது போல் எந்த கலர் செட் ஆகுதுன்ட்டு செக் பண்ணி பார்க்குறேன். இதில் எனக்கு பிடிச்ச கலரை நான் செலக்ட் பண்ணிட்ட பிறகு எனக்கு பிடிச்ச மாதிரி தம்ப்நெயில் ரெடி ஆகிடுச்சு. மேலே இருக்கிற இந்த டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்ததும் இது போல் ஆப்ஷன் கீழே ஷோ ஆகும். இதில் டவுன்லோட்னு இருக்கிற இந்த ஆப்ஷனை டச் பண்ணதும் நெக்ஸ்ட் பேஜ் இது போல் தான் ஷோ ஆகும். மறுபடியும் டவுன்லோடுன்ற ஆப்ஷனை டச் பண்ணதும் ரெடி பண்ண தம்ப்நெயில் டவுன்லோட் ஆகிட்ட பிறகு இது போல் ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். கேன்வா ஆப் விட்டு வெளியே வர்றதுக்காக இந்த ஆப்ஷனை டச் பண்ணோம்னா கேன்வா ஆப் விட்டு வெளியே வந்துடும். யூடியூப் வீடியோ ப்ராசஸிங்லாம் முடிஞ்ச பிறகு தம்ப்நெயில் செட் பண்ணுறதுக்கு பென்சில் ஐக்கான் போல் இருக்கிற இந்த ஆப்ஷனை டச் பண்ணோம்னா ரெடி பண்ண தம்ப்நெயில் இங்கே இருக்குது. அந்த தம்ப்நெயிலை செலக்ட் பண்ணோம்னா டன்ன்ற ஆப்ஷன் கொடுத்த பிறகு இது போல் ஷோ ஆகும். அதன் பிறகு வீடியோவோட டைட்டில் எல்லாமே கொடுத்து வீடியோவை அப்லோடு பண்ணிடலாம். கேன்வா ஆப்பில் இது போல் இருக்கிற தம்ப்நெயிலை நமக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு தம்ப்நெயிலை ரெடி பண்ணுறது எப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.